அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இந்த உலகத்திலேயே ஆத்ம திருப்தி தரும் இன்பம் என்ன என்பதையும் அந்த இன்பத்தை உணராமல் இருந்து விடாதே என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அது என்ன என்பதையும் ஒருவன் தனது வயதான காலத்திலேயே மகிழ்ச்சியாக தான் தேடி சேர்த்த செல்வத்துடன் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். அந்த ஊரில் 2 பெரிய செல்வந்தர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒருவன் தர்ம காரியங்கள் பலவற்றை செய்பவன், ஆதலால் அவன் பெயர் தருமி. மற்றொருவனோ எந்த தர்ம காரியங்களையும் செய்யாதவன், யாருக்கும் எந்த உதவிகளும் செய்யாதவன், ஆதலால் அவன் பெயர் கருமி. இவர்கள் 2 பேரும் வயது மூப்பு காரணமாக எதிர்பாராத விதமாக ஒரே நாளில் இருவரும் இறந்து விட்டார்கள். பிறகு அந்த ஊர் மக்கள் திரண்டு வந்து அந்த 2 பேரின் உடலை ஒரே நேரத்தில் எடுத்து சென்று சுடுகாட்டில் எரிக்க செய்தனர். அங்கு தருமி கருமி ஆகியோரின் 2 சடலங்களும் தனித்தனியே எரிந்து கொண்டிருந்தன. அப்போது தர்ம காரியங்கள் பலவற்றை செய்து வந்த தருமியின் உடலை சுற்றி ஊர் மக்கள் சூழ்ந்து கொண்டு நின்று, ஐயோ, அள்ளி கொடுத்த கை எரிகிறதே, இன்சொல் கூறி வாழ்த்திய வாய் எரிகிறதே, எல்லோரும் வாழ எண்ணிய நெஞ்சு எரிகிறதே என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தனர். ஆனால் எந்த தர்ம காரியங்களும் செய்யாத கருமியின் சடலம் எரியும் இடத்திலே ஒருவர் கூட இல்லை. ஆனால் அங்கு ஒரு பெரியவர் மட்டும் நின்று கருமியின் சடலத்தை பார்த்து மிக துடிதுடித்து பதறி அழுது கொண்டிருந்தார். அவரை பார்த்த ஊர் மக்கள் அனைவருக்கும் அந்த பெரியவர் மேல் மிகுந்த கோபம் ஏற்பட்டது. அந்த ஊர் மக்களில் ஒருவன் துணிந்து வந்து அந்த பெரியவரிடம், தங்களிடம் கேட்க கூடாதுதான் என்றாலும் கேட்கிறேன் என்று சொல்லி, நாங்கள் எல்லோரும் நல்ல காரியங்களை செய்த தருமி சடலம் பற்றி எரிகிறதே என்று இங்கே நின்று அவனது புகழ் பெருமைகளை சொல்லி அழுகின்றோம். ஆனால் நீங்கள் மட்டும் இந்த கருமி எரியும் இடத்திலே நின்று அழுகிறீர்கள், இதற்கு என்ன காரணம் என்று கேட்டான். அதற்கு பெரியவர், இன்பத்திலேயே மிகப்பெரிய ஈடு இல்லா இன்பம் என்று ஒன்று உண்டு. அது என்னவென்றால், இல்லாத மற்றவர்களுக்கு தனது பொருளை வாரி வழங்கி அதனை பெற்றுக்கொண்ட மக்களின் முகமலர்ந்து மகிழ்ச்சி அடைவதை கண்டு தாம் மகிழ்ச்சி உறுவதுதான். இந்த இன்பம் எப்படி இருக்கும் என்பதை தர்ம காரியங்களை செய்து வந்த தருமி அவன் வாழ்நாள் முழுவதும் தர்ம காரியங்களை செய்து மகிழ்ந்து மகிழ்ந்து இப்போது சவித்து போய் எரிகிறான். ஆனால் தனது வாழ்க்கையில் எந்த தர்ம காரியங்களையும் எவருக்கும் உதவி செய்யாத இந்த பாவி பயல் கருமி அந்த இன்பம் எப்படி இருக்கும் என்று அறியாமலேயே இறந்து எரிகின்றானே, ஐயோ என்று அலறி அழவேண்டிய இடம் அதுவல்ல, இதுதான் என்று கூறினார். அந்த பெரியவர் கூறியதை கேட்ட அவனும் ஈகை இல்லாத பிறருக்கு உதவிகள் செய்வது எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதை புரிந்து கொண்டான். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வான்கணவர் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அதாவது தான் சேர்த்துள்ள செல்வத்தை காப்பாற்றி வைத்து பின் இழந்துவிடும் கல் நெஞ்சர்கள் பிறருக்கு கொடுத்து மகிழும் இன்பத்தை அறிய மாட்டார்கள். இல்லாதவருக்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் அதனை பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர். பிறருக்கு கொடுக்காமல் பொருளை தேடி வைத்து பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அந்த மகிழ்ச்சியை அறிய மாட்டார்கள் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அற்றார் அழிப்பசி அஃதொருவன் பெற்றான் பொருள்வை பழி, ஏதும் இல்லாத ஏழையின் கடும் பசியை தீர்த்து வையுங்கள். அதுவே பொருள் செல்வம் பெற்ற ஒருவன் அந்த செல்வத்தை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.